ஹெட்டர் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யார் யாரெல்லாம் இந்த 000 வெப் ஹோஸ்ட்டில் போட்டிருந்தீங்களோ அவங்க வந்து ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணணுங்க, இந்த இதில் மீடியா கோரி அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு 000 வெப் ஹோஸ்ட்டை ஒன்று சைன்அப் பண்ணுங்க. ஒரு புதுசாக ஒரு இமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு பழைய கோடை காப்பி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கொடுங்க. 2 யூஆர்எலும் இருக்கும். ஒன்று வித்தவுட் மீடியா கோரி அப்படின்னு இருக்கணும், ஒன்று வந்து மீடியா கோரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக. ஓகேவா? யார் சைட்டில் போட்டிருக்கோம், இந்த தர்ஷினி, ஆர்டி, பூஜா, நிறையா இருக்காங்க, 3 பேர் தான். ஓகேங்களா? நீங்கள் 3 பேர் மட்டும் இந்த மீடியா கோரியை போட்டுட்டு சொல்லுங்கள். வேறு யாரும் போட்டது எனக்கு தெரியல. ஓகே, ஹெட்டர் பேஜ். உங்களுக்கு தெரியும் இல்லை? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெட்டர் பேஜை வந்து மீடியா கோரி மூலமா எப்படி இருக்குதோ இந்த ஹெட்டர் பேஜுக்கு நம்ம மீடியா கோரி அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த சர்வீசஸ் பாக்ஸு இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே மீடியா கோரியை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்களுடைய சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஐக்கான் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் அவங்க மேலே இருக்கிற கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இப்படி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்ம டிசைன் எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மீடியா கோரியோட அவங்களுடைய டிவைஸ் வித்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். 480 600 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா இப்போ ஒன்று ரெடி பண்ணணும். பேக் இது வந்து இப்படி அப்படின்ற மாதிரி ஒன்று போகும். எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகே, எனக்கு இந்த செக்ஷனை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும், இந்த செக்ஷன். ஸோ நான் அதனால் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு தேவை கிடையாது. டிஸ்டர்பன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடுத்து விட்டுருக்கோம். என்ன செஞ்சுருக்காங்க, ஃபாண்ட் சைஸை சின்னதாக்கியிருக்காங்க, ஃபாண்ட் ஐக்கான சின்னதாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளும் க்ரியேட்டர் 480க்கு வரும்போது இந்த க்ரியேட்டரை நம்ம டார்கெட் பண்ணணும். இதுதான் அது. ஃபஸ்ட்டு நம்ம எதாவது சொல்கிறது அங்கே கரெக்டாக வருதான்றது செக் பண்ணிடுவோம். க்ரியேட்டருக்கு பேக்ரவுண்டு ரெட்டுன்னு இருக்கா, இப்போ நான் ரெட், பிளாக்குன்னு இருக்கு, நான் ரெட்டுன்னு மாற்றினேன், ஒர்க் ஆகிடுச்சு. அப்போ நம்ம கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டு, இந்த விஷயத்தெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இஎன் இதெல்லாம் அவங்க காணும், அவங்க அந்த லாங்குவேஜ் இதையே தூக்கிட்டாங்க. இப்போ பெருசாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இந்த இது வச்சுருக்காங்க.
மொபைல் டிவைஸில் பார்த்தீங்கன்னா அது காணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு அது காணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹைட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாகவே டார்கெட் பண்ணிடலாம். ரைட்டு கிளாஸே தேவையில்லைன்னு எழுதி வச்சுருக்கோம். ரைட்டு அப்படின்றதே தேவையில்லை. ரைட்டு விஷயமே தேவையில்லைன்னு போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, டிஸ்பிளே நல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். 480 வரும்போது 480லேருந்து 600 வரைக்குமே எனக்கு அது தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா போயிடும். ஆனால் போயிடுச்சு அது எப்பயுமே வராதானா 480 to 600 பிக்சல் வரைக்கும் அது வராது. சாரி, வித் வரைக்கும் அது வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கோடிங் எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? கோடிங் எழுதி வச்சிருக்கிறது 480லேருந்து 600 வரைக்கும் அது தெரியக்கூடாது அப்படின்றத தான் நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஓகேங்களா? கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் சின்னதாகும். ஓகேவா? இதுக்கு என்ன இது மார்ஜின் ரைட் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோமா? இது ரெண்டுத்துக்குமே டிசைன் எழுதி வச்சுருக்கோம். கலர் இப்படி இருக்கணும், அப்புறம் மார்ஜின் ரைட்டு. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை அகைன் காப்பி பண்ணிக்கலாம். இவங்களை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். எனக்கு கலர் அப்படியே இருந்துட்டு போகும், அதனால் நான் அதை எதுவும் சேஞ்ச் பண்ணேன். மார்ஜின் ரைட் வந்து 0ன்னு வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு இங்கே கேப் இருக்குல்ல, எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. மார்ஜின் ரைட்டு இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸை டார்கெட் பண்ணணும். இப்போ இதை காப்பி பண்ணிக்கணும். ஆல்ரெடி என்னென்னலாம் எழுதணுமோ அது எல்லாமே சின்ன டிவைஸ்க்கு வேணாம்னு சொல்லிட்டு வரோம். வந்துடுச்சு. ஓகேவா? என்ன போட சொன்னதா? ஓகே, ஸோ வந்துடுச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, மொபைல். ஓகே, மொபைல். இதுக்கு ஏதோ எழுதிடுச்சு. ஓகே, லெஃப்ட்டுக்கு ரொம்ப இது பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்படி வச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு எதை எழுதி வச்சுக்கலாம். இப்படி ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே கொஞ்சம் அதிகமாக கேப் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அது வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு ஓகே, பட் மொபைலில் எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டுக்கு மார்ஜின் லெஃப்ட்டுக்கு 56 பிக்சல் கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணி கொடுக்குறேன். காப்பி பண்ணிட்டு உங்களுடைய மீடியா பொருளில்
மொபைலுக்கு ஓகேங்களா. ஸோ அகைன் நம்மளுடைய இதெல்லாம் தூக்கிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் ஓரளவு கரெக்டாக வந்துச்சு. ஓகே, கண்டென்ட் மட்டும் மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். அதை மட்டும்தான் பண்ணணும். கம்ப்ளீட் செக்ஷனை மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்க வேண்டியது. கொடுத்துருக்கும் போல. ஓகே, பேடிங் டாப்பு 18 px. ஓகே, இப்போ மொபைல் வெர்ஷனுக்கு இப்படி இருக்கு, டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மொபைல் வெர்ஷனுக்கு இப்படி இருக்கு, டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு இப்படி இருக்கு. ஸோ நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னா இவங்க என்ன டிசைன் இன்னுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாண்ட் சைஸ் சின்னதாக பண்ணியிருக்காங்க. நமக்கு இது ஓகே தான். ஓகேங்களா, இந்த விஷயம் நான் அச்சீவ் பண்ணியாச்சு. எது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா அப் டு 600 பிக்சல் வரைக்கும் இது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேல போச்சு அப்படின்னா திரும்ப அந்த இதெல்லாம் வரும், இஎன்டி அதெல்லாம் வரும். அப்ப அது வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா திரும்ப இன்னொரு பிரேக் பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதணும். பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இங்க நீ இப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத சொல்லுது. ஸோ இங்கேயும் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா, நான் இப்போதைக்கு அப்படியே இருக்கிறத எழுதுறேன். 601 இருந்து 720 வரைக்கும் திரும்ப அதே ரூல்ஸே நான் எழுதுறேன். ஓகே, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் வந்து 75 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இதே விஷயம் இது வர 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 நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த 480க்கு எழுதுறது கரெக்டாக வந்துடும். ஸோ அப் டு 720 வரைக்கும் இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 720க்கு மேலே போச்சுன்னா திரும்ப வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு டிவைஸுக்காக இந்த மாதிரி டார்கெட் பண்ணணும். இதை டார்கெட் பண்ணணும். டார்கெட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாமே கரெக்டாக வரும். ஒரு செக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஹெட்டர் செக்ஷன். ஹெட்டர் செக்ஷன் இப்படி இருக்கு. ஓகேங்களா, சரி, இப்போ நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹெட்டர் செக்ஷன் எப்படி இருக்கு. ஓகேவா, இவங்களோட இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இவங்க நம்மளுடைய அந்த பிராண்டை வந்து பெருசாக காட்டுறாங்க. நமக்கு அதே தான் பண்ண போகிறோம். ஓகேவா, பிராண்டை பெருசாக காட்டணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா இங்கே சர்வீசஸே காணும். கிளிக் பண்ணால் வருதுன்னா எதுனா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, அது அப்புறமா பார்த்துக்கலாம். லைக் பூஸ்டப் பண்ணும்போது பார்த்துக்கலாம். பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீடியம் வச்சு டிசைன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்லி தென் இந்த ஐக்கான் வரணும். ஓகேவா, அதுதான் கோல். இப்போ நேம் இருக்கு, புக்கெட் டேபிள் காலி, இந்த சர்வீசஸ் காலி. ஓகேவா, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 480க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுறேன். 480ல இப்படி இருக்கு. ஓகேவா, நான் ஸ்ட்ரைட்டாகவே என்னென்ன செக்ஷன் எனக்கு மெனுஸ் தேவையில்லை, பட்டன் தேவையில்லை. ஓகேங்களா, மெனுஸ் தேவையில்லை, பட்டன் தேவையில்லை. தேவையில்லை அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா டிஸ்பிளே ஏற்கனவே இந்த ரைட்டு நல்லா போட்டுருக்கோம்ல. ஸோ இது எல்லாமே ஹைட் தானே பண்ண போகுது. நான் என்ன பண்ண போறேன்னா இப்படியும் கிளாஸ் எழுதணும், கமா போட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாலும் அது காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. அப்படின்றது
சாரி, இங்கே மெனுஸ். ஓகே, 480 இருந்து 600 வரைக்கும் அது காட்டுவோம். இங்கே வச்சா இதை நான் எடுத்துறேன், அப்போதான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்துடும். ஓகேங்களா, 600 வரைக்கும் வராது, 601 வந்துச்சுன்னா வந்துடும். அதை நம்ம திரும்பவும் இந்த பிரேக் பாயிண்ட்ல போய் எழுதுவோம். 601 இருந்து 720 வரைக்குமே என்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறத மெனுஸ் வந்து நன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு இந்த பட்டனும் தேவையில்லை அப்படின்னவே நான் இந்த கிளாஸையும் எடுத்து கமா போட்டு இது வச்சுக்கிறேன். ஸோ 3 விஷயம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. 480 இருந்து இப்படி. ஓகேங்களா, சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இங்க இந்த மாதிரி வருது. ஓகே, அப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்ஜின் டெப்த்னு இருக்குல்ல, அதை ரிடியூஸ் பண்ணிடலாம். இப்படி வச்சுக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் அதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 29, 30, 28 கிட்ட வைக்கிறேன். ஸோ இந்த லோகோவுக்கு நான் இந்த டிசைன் எழுதியிருக்கேன். லோகோவை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு, ஓகேவா, என்ன சேஞ்ச் பண்ணணும் அதை மட்டும் நான் இந்த இதில் எழுதிக்கிறேன். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? மார்ஜின் லெஃப்ட் ஃபாண்ட் சைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணேன். மார்ஜின் லெஃப்ட் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பட்டனும் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் என்னுடைய 480க்கு வரும்போது அந்த விஷயம் இருக்காது. ஓகேவா, இங்கே ஒரு ஐக்கான் ஒன்று வருது, அது எப்படி வர வச்சிருப்பாங்க அப்படின்னா ஐக்கானுக்கான ஏதாவது இருக்கா? ஃபாண்ட் ஐக்கான், எஸ் இருக்கு. ஸோ நமக்கு இது என்ன ஐக்கான்னா லிஸ்டா இந்த ஐக்கான் தான் அது. ஸோ நான் இந்த பார் ஐக்கானை யூஸ் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு எந்த இடத்துல காட்டணும், இந்த இடத்துலலாம் காட்டணும் இப்படின்னு வைக்கிறேன். FA பாக்ஸ் வந்து வைக்கிறேன். ஓகே, இதனுடைய கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ FA பாக்ஸுக்கு இங்கே இருக்கு. ஸோ அதனுடைய கலரை சேஞ்ச் ஒயிட், ஃபாண்ட் சைஸ் வருதா? ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த இதை தூக்கி நிறைய வைக்கிறோம். ஒயிட். ஓகே, எனக்கு இது பெரிய ஸ்க்ரீன்ல தேவையா அப்படின்னு கேட்டால் பெரிய ஸ்க்ரீன்ல எனக்கு அது தேவையே கிடையாது. அப்போ நான் டைரக்டா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா FA பார்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு பெரிய ஸ்க்ரீனுக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்போ நான் எடுத்த உடனே இந்த இடத்துக்கு நான் ஸ்டைல் எழுதுறேன். 480 மேலே இங்கே தான் எழுதணும். ஓகேங்களா, இதுக்கு கீழே போயிட்டு டிஸ்பிளே நன்னு, அதாவது இங்கே போயிட்டு டாட் வச்சுட்டு அந்த இது பண்ணக்கூடாது. ஓகேவா, டிஸ்பிளே நன்னு அப்படின்னு. ஸோ எந்த CSS எழுதினாலும் மேலே தான் எழுதணும். மீடியா கொடி இதுக்கு மேலே உள்ள தான் எழுதணும். ஓகேங்களா, இப்படி தான்
எழுதணும். ஓகே, மீடியா குறிக்கு மேலே தான் நம்ம புதுசாக ஆட் பண்ணுற சிஎஸ்எஸ் டூல்ஸ் எழுதணும். டிஸ்பிளே நன் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ இந்த FA பார்ஸை பார்ப்போம். கலர்ஸ் ஓகே, ஸோ அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணும். அப்சல்யூட்டு டாப்பு 0 இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ எங்கே வேணுமோ அங்கே வந்து அதை மூவ் பண்ணிக்கலாம். அதனுடைய சைஸை பெருசாக்கிறதுக்கு ஃபாண்ட் சைஸு இப்படி. ஓகேவா? ஸோ இந்த டிசைனை காப்பி பண்ணிட்டு எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா FA பார்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். எந்த மீடியா கொரியல் அப்படின்னா இந்த இடத்துல வந்து FA பாக்ஸ் இப்படி கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியது. இப்போ பெரிய டிவைஸுக்கு அது இருக்கிற இடமே தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம அதை டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டோம். பெரிய டிவைஸுக்கு எனக்கு இந்த இடத்துல பெரிய டிவைஸுக்கு தேவையில்லை, சின்ன டிவைஸுக்கு தான் வேணும். பெரிய டிவைஸுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா இந்த ஹோம்ஸு, இந்த சர்வீசஸ் லிஸ்ட் எல்லாம் வேணும், பட்டன் வேணும். இதே விஷயம் சின்னதுக்கு தேவை. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துக்கு தேவையில்லை. ஸோ வைஸ் வெர்சாவாக பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த காட்டுறோம், இல்லாத விஷயத்த ஹைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கு, இந்த இடத்துல ஒன்று இருக்கு, ஐகான் இருக்கு, அதை நம்ம ஹைட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இந்த மெனுஸ் அண்ட் பட்டன்ஸ் இருக்கு, இதை நம்ம இந்த இடத்துக்கு ஹைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் இவங்க கோடிங்கே எழுதுவாங்க. ஏதோ பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, பேக் கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கான்செப்ட் புரிஞ்சா ஓகே தான். இப்போ இந்த 2 செக்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? மூணாவது